Hello friends, welcome to Sharu Kitchen. இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போற ரெசிபி ஒரு டேஸ்டியான ஸ்டஃப்டு மிளகாய் பஜ்ஜி செய்ய போறீங்க. இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமாங்க. பஜ்ஜி செய்ய தேவையான பொருட்கள் 7-8 மிளகாய் பஜ்ஜியை இந்த மாதிரி கீறி உள்ள இருக்கிற விதையை ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து வேக வச்ச உருளைக்கிழங்க தோல் நீக்கி எடுத்துக்கலாம். 1 கப் கடலை மாவு. அடுத்து ஒரு மிக்சிங் பவுல்ல நம்ம எடுத்து வச்ச கடலை மாவு சேர்த்து கூடவே 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்து 1/4 டீஸ்பூன் வறுத்த சீரக பொடியை சேர்த்து 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து 1/4 டீஸ்பூன் பெப்பர் பொடியை சேர்த்து 2 பிஞ்ச் அளவு பெருங்காயத்தூளை சேர்த்து 1 டீஸ்பூன் சால்ட் சேர்த்து 1/4 டீஸ்பூன் சமையல் சோடா சேர்த்து கொஞ்சமா ஃபுட் கலரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம மாவுல சேர்த்த பொருளெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து பஜ்ஜி பாத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எடுத்த உடனே அதிகம் தண்ணி சேர்க்காம இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவும் திக்க இல்லாம ரொம்பவும் தண்ணி இல்லாம இந்த அளவுக்கு பஜ்ஜி பத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதும் இப்போ ஒரு டம்ளரை வச்சு நம்ம ரெடி பண்ண மாவை இதுல சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி டம்ளரை ஃபில் பண்ணதும் இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்க ஒரு மேஷரை வச்சு நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். கட்டிகள் இல்லாம இந்த மாதிரி சாஃப்டா மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மேஷ் பண்ணதும் 1/4 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்து கூடவே 2 பிஞ்ச் அளவு மஞ்சள் தூளை சேர்த்து 1/4 டீஸ்பூன் வறுத்த சீரக பொடி சேர்த்து 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து கொஞ்சமா பெருங்காய தூளை சேர்த்து 1/2 டீஸ்பூன் சால்ட் சேர்த்து பொடியா கட் பண்ண கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேர்த்த மசாலாலாம் உருளைக்கிழங்கு நல்லா மிக்ஸ் ஆனதும் இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து நம்ம கட் பண்ணி வச்ச மிளகாவில் நம்ம ரெடி பண்ண உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங்கை வச்சு ஸ்டஃப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஸ்டஃப் பண்ணதும் இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். இதே மாதிரி எல்லா மிளகாய் பஜ்ஜியும் ஸ்டஃப் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா மிளகாயிலும் ஸ்டஃப் பண்ணதும் இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் பஜ்ஜி பொரிக்க தேவையான எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ண மாவுல நம்ம ஸ்டஃப் பண்ண மிளகாவை இந்த மாதிரி டிப் பண்ணி எண்ணெயில ஒவ்வொன்றா சேர்த்து நல்லா பொரிச்சுக்கலாம். இப்போ ஒரு பக்கம் செவந்ததும் திருப்பி விட்டு 2 பக்கம் செவக்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம பஜ்ஜி நல்லா செவந்து ஃப்ரை ஆனதும் இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். இதே மாதிரி எல்லா பஜ்ஜியும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க பர்ஃபெக்டான ஸ்டஃப்டு மிளகாய் பஜ்ஜி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பிட்டு சூப்பரா இருக்குங்க. வீட்டுல ஒரே மாதிரி பஜ்ஜி செய்யாம இந்த மாதிரி மிளகாய் வச்சு உருளைக்கிழங்கு வச்சு ஸ்டஃப் பண்ணி இந்த மாதிரி பஜ்ஜி செஞ்சு பாருங்க. ரொம்ப டேஸ்டாவும் அட்டகாசமா இருக்குங்க. இந்த டேஸ்டி ரெசிபி வீட்ல ட்ரை பண்ணுங்க. இந்த டேஸ்ட் சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இதே மாதிரி புது புது ரெசிபி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.